தொலைக்காட்சியின் இனிய உறவுகளை உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு நாட்டில் ஒரு மன்னர் சிறப்புற ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னர். அப்போ அந்த மன்னர் மக்களை எல்லா விஷயம் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை கேட்டு தெரிஞ்சு அதை அப்போ என்ன சரி செய்யலாம் அப்படின்லாம் நிறைய நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு முறையீடு சேருது. நாட்டில் எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எலியை குறைக்கிறதுக்கு ஏதாவது என்ன பண்ணுங்க, வழி சொல்லுங்க. சரி யோசித்து பார்த்து என்ன சொல்கிறாரு, அப்போ எலிகளை பிடிச்சி ஏதாவது என்ன பண்ணணும், அதை கொல்லணும், ஏதாவது சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணும். அப்போ எலியை குறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற எலியெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, இந்த எலி தொல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் ஒரு தீர்வாக சொல்லுவோம். எலியை பிடிச்சி கொண்டு வரவங்களுக்கு இவ்வளோ பைசா அரசாங்கத்தில் என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை என்ன பண்ணுறத சொல்லிடுறாரு. சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எலியை பிடிக்கிறதே ஒரு வேலையை வச்சிருந்து அதை பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்து அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க. ஆனால் எலி குறைஞ்ச படம் இல்லை. ஒரு கட்டத்தில் என்னடா இப்படி இவ்வளோ நாள் பிடிச்சிட்டு அப்படின்னா எலி குறைஞ்சிருக்கணுமே, ஏன் இப்படி குறையல அப்படின்னு தெரிஞ்சா வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீடுகளாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றர்கள் இவங்களாம் இருப்பாங்களா அப்படி அனுப்பி வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அரசு எல்லாரும் வீட்டில் எலி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலை இல்லைல்ல. அரசாங்கத்தில் எலி கொடுத்தா காசு கொடுப்பாங்க. இவ்வளோ நாள் எலி தொல்லைன்னு சொன்னவங்க எலியை பிடிச்சி கொடுத்தவங்க இப்போ எலி என்ன பண்ணிட்டாங்க, வளர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நான் ஒரு ஸ்கீம் போட்டா நீங்க இதுல எப்படா லூட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் எலிக்கெல்லாம் என்ன கிடையாது, காசெல்லாம் கிடையாது, எலிக்கு தொலைவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பூனை வாங்க போகிறோம். ஸோ பூனை என்ன பண்ண போகிறோம், அரசாங்க சார்பாக வாங்க போகிறோம். அந்த பூனைகள் தெருவில் விடுறப்போ அது என்ன பண்ணணும், வீட்டில் எலியெல்லாம் இது பண்ணிட்டு போகிறோம். ஸோ பூனைக்கு பால் செலவுக்காக நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். டெய்லி இரவு ஒரு பெரிய ஒரு அண்டா என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு ஊருடைய தெருமுக்கள் வந்தப்போ டெய்லி ஒரு டம்ளர் பால் மட்டும் என்ன பண்ணுங்க ஊற்றிட்டு போங்கண்ணா. சரின்னு சொல்லிட்டு நைட்டு அண்டாவை கொண்டு வச்சாங்க. எல்லாரும் கொண்டு போய் ஒரு டம்ளரில் கொண்டு போய் என்ன பண்ணாங்களா, ஆளுக்கு பால் ஊற்றணுங்கிறத எல்லாரும் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்தாங்களாம். மறுநாள் காலைல பார்த்தா அண்டா நிறைய தண்ணி இருந்துச்சான். எவனாவது ஒருத்தன் பால் ஊற்றுவான், நம்ம தண்ணி ஊற்றுனா என்ன தெரிஞ்சிடும் போதுன்னு சொல்லி ஊரில் உள்ள அம்புட்டு பேர் என்ன பண்ணியிருக்கிறோம் அழுதுவோம். ஸோ சில நேரங்கள் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள், நம்ம வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் மிக சரியான பாதையை நம்ம காட்டினாலும் இந்த மக்கள் போல நான் இதில் என்ன திருட்டுத்தனம் பண்ண முடியும் அப்படிங்கிற செய்யறாங்கல்ல, அது நாமளும் செய்யலான்ற ஒரு மனநிலையும் இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, அதாவது சில தலைவர்கள் தீய தலைவர்கள் பண்றாங்க, அதனால நானும் பண்றேன், அவங்கெல்லாம் அப்படி செய்யறப்ப நான் செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம நியாயப்படுத்தி கேட்கலாம். தனி மனித மாற்றமே சமூக மாற்றம். ஸோ அப்போ இன்னைக்கு நான் தனி மனிதனாக நான் சரியாக இருக்கின்ற பொழுது இந்த சமூகம் சரியாக இருக்கும். இன்னைக்கு நான் இப்படி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் என்ன திருட்டுத்தனம் பண்ணி நான் எனக்கு ஃபேவராக மாற்றிக்கலாம் நம்ம நினச்சா அப்போ நம்மளிருந்து வரக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி அப்போ தனி மனித மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.